உங்களுக்கு இந்த யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட நேம்லாம் தெரியுமா? அப்படி கேட்டா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு 3-4 பேரை டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தாங்க நான் சொல்லுவேன். கூகுள் பே, போன் பே, பேடிஎம் பே, அதே மாதிரி அமேசான் பே, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பே, இந்த மாதிரி ஒரு 4-5 சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி தான் நீங்களும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி யூபிஐ சர்வீஸ் பயன்படுத்தாத நபர்களே இருக்க முடியாது அப்படிதான் சொல்லுவேன். ஸோ அந்த யூபிஐ சர்வீஸை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வழியாக நம்ம பயன்படுத்துவோம். அதில் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் பே, இதைத்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துறாங்க. அதிகம் பேர் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் வேற கம்பெனிகள்லாம் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் யூபிஐ சர்வீஸ் கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா? தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஆசைப்பட்டு அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் கடந்து போன நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ நான் அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். எதேச்சியாக நானும் என்ன பண்ணேன், கூகுள் பே ஓப்பன் பண்ணும் போது தான் இந்த சம்பவமே எனக்கு ஏற்பட்டுச்சு. சரி, இதை நம்ம ஃபாலோவர்ஸுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே உருவானது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சர்ச்சில் போயிட்டு NPCI டைப் பண்ணி என்ன பண்ணுங்கள், .org என்ன செய்யுங்க, தட்டுங்க. தட்டின உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டாப் லெஃப்டில் ஒரு 3 லைன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு வாட் வி டூ அப்படின்னு போட்டிருப்பாங்களா, அதுக்குள்ளே போயிடுங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் UPI அதை தட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கா, அதை நீங்கள் தட்டுங்க. தட்டினீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிடலாம். போனீங்கன்னா பாருங்களேன், அமேசான் பே, பஜாஜ் ஃபின்சர்வ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெட், ஃபேவ், ஃப்ளிப்கார்ட்டு, கோ இப் ஓ, கூகுள் பே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தேர்ட் பார்ட்டி யூபிஐ ஆப்ஸ்லாம் இருக்குது. பாருங்கள், நிறைய கம்பெனி சர்வீஸாக கொடுக்குறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பேடிஎம் கிட்டத்தட்ட ஒரு 4 பேங்கோட டைப் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், இது வரைக்கும் நான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினதே இல்லை. அவங்களும் ஒரு 4 பேங்கை டைப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, இவங்க அதிகபட்சமாக 3 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பே 1, 2, 3, 4 பேங்கோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க, BSP பேங்க். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம், எத்தனை பேங்க் இந்த யூபிஐ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஆக்சிஸ், ICICI பேங்க், HDFC, IDFC, ஃபெடரல் பேங்க், எஸ் பேங்க், SBI, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மோ கோஆபரேட்டிவ் பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ் இண்ட் பேங்க், இத்தனை பேங்க் இதோட டைப் வச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் போக வேண்டிய இடம் இந்த வெப்சைட் NPCI.org.in. அப்போ எவ்வளவு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் பாருங்க. யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 4-5 ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. கிட்டத்தட்ட இதுல முறைய ரெஜிஸ்டர் பண்ண ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க NPCI-யோட. சரிங்களா? நல்ல மெசேஜ் தானே, ஷேர் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூபிஐயோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலன் அனுபவிக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை டக்குன்னு தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நல்ல ரீதியில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்க.